ஒரு வழியா ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னை பாத்துட்டு போயிட்டாங்க. இங்க பார்மரித்தோ, தோ இவதான் உன்னோட நாத்தனாரு, என்னோட கடைசி பொண்ணு ஷாலு. எப்படி இருக்கீங்க அண்ணி? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கக்கா? உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ரீத்து சொன்னதை கேட்டு அவ மாமியாரும் நாத்தனாரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்து பாவ ரித்துக்கும் எதுவுமே புரியல. அவ குழம்பி போய் கேட்டா, என்னாச்சிக்கா, ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அட இல்ல அண்ணி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்ன சந்திச்சதுல சந்தோஷம்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் சிரிச்சேன். அக்கா மன்னிச்சிடுங்க, எனக்கு இப்பவும் ஒண்ணுமே புரியல. அட மருமகளே, நீ எந்த கவலையும் படாத. உன் நாத்தனாரோட நீ தினம் தினம் பேச முடியும். ஆமாவா? அது எப்படி அம்மா? ஏன்னா ஷாலுவோட மாமியார் வீடு பக்கத்துல தான் இருக்கு. கல்யாணமாயி 3 வருஷம் ஆச்சு. அப்பப்போ அம்மா வீட்ல இருப்பா, அப்பப்போ மாமியார் வீட்ல இருப்பா. இப்ப புரியுதா நான் ஏன் சிரிச்சேன்னு? ஓ, இப்ப புரிஞ்சது. இது ரொம்ப நல்ல விஷயம். உண்மையிலே அக்கா நீங்க ரொம்ப லக்கி. எப்ப நினைச்சாலும் அம்மா வீட்டுக்கு வரலாம் இல்ல? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பல சமயம் ஆசை இல்லாமையே அம்மா வீட்டுக்கு வருவா. சில சமயம் மொத்த கூட்டமே கூட்டிட்டு வருவா. இப்படின்னு சொல்லி மாமியாரும் நாத்தனாரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ரீத்துக்கோ முழுசா ஒண்ணுமே புரியல. கல்யாணமாயி 1 மாசத்துக்கு அப்புறம் தான் அவளுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சது. அட அக்கா வாங்க, இன்னைக்கு நீங்க மாமாவையும் கூட்டிட்டு வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். அட அண்ணி, என்ன இப்படி இழைச்சு போயிட்டீங்க? என்ன ஆச்சு அத்தை? சாப்பாடு சரியா போடுறது இல்லையா? அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா என்ன ரொம்ப நல்லதா பாத்துக்கிறாங்க. நான் நல்லாதான் இருக்கேன். புரிஞ்சுது புரிஞ்சுது. உனக்கு எப்போ வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சுனாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். சும்மா இருங்க அண்ணி, இவங்க ரொம்ப காமெடியா பேசுவாரு. இவர் மட்டும் இல்ல, 4 குழந்தனாரும் இப்படிதான். வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப நீங்களே இவங்க பண்ற காமெடிய பாருங்க. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிச்சயமா வர. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இப்போதான் சாப்பாடு எடுத்து வச்சேன். அது சரி, சாப்பிட என்ன செஞ்சிருக்கீங்க? வெண்டைக்காய் பொரியல், சாம்பார் சாதம், ஹல்வா. பேசி எதுக்கு நேரத்தை வீணடிக்கிறீங்க? முதல்ல சாப்பிட்டு வயிறு நிரப்பிக்கணும். அன்னைக்கு ஷாலுவும் கேஷவும் வயிறார சாப்பிட்டாங்க. எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னா பாவம் ரித்துக்கும் மிச்சவே வைக்கல. ஆனா நாத்தனாரும் அவங்க புருஷனும் நல்லா கவனிச்சோன்னு அவ சந்தோஷமா இருந்தா. அவ சந்தோஷமா இருக்கும்போது டோர் பெல் திடீர்னு அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அக்கா என்னாச்சு, ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல இல்ல, நான் எதையும் மறக்கல. இது பாத்தியா, இவர்தான் என்னோட மூத்த மச்சினரு. இவர் பேரு ஈஸ்வர். இங்கிருந்து கிளம்பும் போது வெளியதான் அவரை பார்த்த. இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன், உங்க கையால பண்ண அல்வாவை சாப்பிட்டேன்னு. அது கேட்டு இவரு இங்க வந்துட்டாரு. அல்வா மிச்சம் இருக்கா நீ? மிச்சம் இல்லக்கா. பரவாயில்ல, இன்னொரு தடவை பண்ற. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரித்து பாவம், அவன் நாத்தனாருக்கும் நாத்தனார் புருஷனுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சேவை பண்ணி முடிச்சா. ஆனா இப்போ மனசுக்குள்ளேயே திட்ட ஆரம்பிச்சுட்டா. டயர்டா இருந்த ரித்து இப்போ திரும்பவும் கஷ்டப்பட்டு அல்வா செய்யறா. அட ரித்து, சூப்பரா அல்வா செஞ்சிருக்க. எல்லாம் சரியா இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன், சாயந்தரம் எல்லாரும் வருவோம். ரித்து செஞ்ச அல்வாவை சாப்பிட சஞ்சய், ரிதேஷ், கேஷவ் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். அவங்க எல்லாரும் சொந்தக்காரதான், வரலாம்ல? நிச்சயமா. நீங்க எல்லாரும் வாங்க. ஷாலுவும் ஈஸ்வரும் அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பிட்டாங்க. அவங்க போனதும் ரித்து தலை மேல அடிச்சுக்கிட்டா. இப்போ அவளுக்கு புரிஞ்சிடுச்சு, அவன் மொத்த வாழ்க்கை நரகமாக போகுதுன்னு. 2-3 நாளைக்கு ஒரு தடவை ஷாலு அவங்க வீட்ல இருந்து மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துடுவா. நாள் பூரா வேலை ஒழியாது. பாவம், எப்ப பாரு கிச்சன்லயே இருப்பா. ஒரு நாள், அம்மா, ஷாலு அக்காவோட மாமியார் வீடு ரொம்ப பெருசுல. அண்ணன் தம்பிங்க 5 பேர். ஆனா பயங்கர ஒத்துமையானவங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க. எல்லாரும் ஜோவியலான ஆளுங்க. ஒருத்தர் சிமெண்ட் விக்கிறாரு, ஒருத்தர் செங்கசூல வச்சிருக்காரு, ஒருத்தர் மரம் வித்து வேலை பாக்குறாரு. ரொம்ப ஃபேமஸ் இல்லதா? இருந்தாலும் ஒரு குறை இல்லாம இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு ரொம்ப சாப்பிடவும் செய்றாங்க. என்ன ஏதாவது சொன்னியா? இல்லம்மா, நான் என்ன சொன்னேன்னா, எவ்வளவு நல்ல குடும்பம் இல்ல, எவ்வளவு பண்பாடானவங்க இல்லையான்னு. ஆமாமா, எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறாங்க. ரித்து அன்னைக்கு வாய மூடிட்டு கிளம்பிட்டா. மறுநாள் காலையில, ரித்து சீக்கிரம் எந்திரிமா, வீடு நெருப்பு பிடிச்சுக்கிடுச்சு. சீக்கிரம் எந்திரிமா. அட கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? என்ன என்ன நெருப்பா? ஆமா, இது எப்படி நடந்துச்சு? அட முதல்ல வெளியே வாமா, அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம்.
மாமியார் மருமகளை வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. மொத்த வீடும் கண்ணு முன்னாலேயே எரிஞ்சு போனது. ஷாலு புருஷ கேஷவும் 4 அண்ணன் தம்பிங்களும் அங்க வந்தாங்க. நெருப்பு அணிக்க அவங்க முயற்சி செஞ்சாங்க. என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த வீடு எரியத அவங்களால தடுக்கவே முடியல. அதை பார்த்து மாமியாரும் மருமகளும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்த இப்படி அடிச்சு, இப்போ நாங்க எங்க போறது? இப்படி வீடு இல்லாம நாங்க நடு ரோட்ல நிக்கிறோமே. அண்ணி என்ன பேசுறீங்க? தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. இனியில இருந்து நீங்க எங்க வீட்ல இருங்க, ஏன் ரூம்ல. அதுக்கப்புறம் ஷாலு அவங்க அம்மாவையும் அண்ணியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அவ ரூமை கொடுத்துட்டு அவ தரையில படுத்து தூங்க ஆரம்பிச்சா. அது மட்டும் இல்ல, அவங்க அம்மா வீட்டு ஆளுங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டா. 3 மாசத்துக்கு அப்புறமா இங்க பாருங்க, உங்க வீடு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆமா, இதுக்கு எவ்வளவு செலவாச்சு? நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அது எங்களுடைய கடமை. நாங்க இருக்கோம்ல. எங்களுக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. இந்த ரிதேஷ் உதவிய மறக்க மாட்டான். பங்கஜும் உதவி செஞ்சான். நந்துவும் கேஷவும் கூட இருந்தாங்க. இவங்க எல்லாரும் உதவியால ஈஸியா முடிஞ்சது. உங்களுக்காக எல்லா பர்னிச்சரையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் கவலையே பட வேணாம். என் மொத்த குடும்பத்துக்கும் அல்வா செஞ்சு கொடுங்க, அதுவே போதும். இன்னைக்கு இவங்க எவ்வளவு குடிச்சிருக்காங்கன்னா இவங்களால நடக்க கூட முடியல. தப்பு என்னுடையது. அம்மா இல்லைன்னு நான் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். இப்போ இவங்க எப்படி பண்றாங்கன்னா நல்லது கெட்டதுன்னு கூட இவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்போ இவங்க எப்படி வந்து நின்னுருக்காங்கன்னா பண்ணாத வேலையில இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தன்னோட வயசு பொண்ணுங்களோட இந்த நடவடிக்கைய பார்த்து சேட் தன்ராஜ் அவங்களுக்காக பையங்களை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. சில நாட்களுக்கு அப்புறம் அவங்களோட கல்யாணத்தை அவருக்கு சமமா இருக்கிறவங்களோட பண்ணி வச்சுட்டாரு. அங்க அவங்களோட மாமியார் ராஜராணி அவங்கள வரவேற்கிறதுக்காக ஆர்த்தியோட நின்னுட்டு இருந்தாங்க. இத பார்த்து சுனைனாவும் மலைக்காவும் அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க. அட அத்தை, என்னது இதெல்லாம்? விட்டு தள்ளுங்களேன். நாங்க மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏதோ போர்க்களத்துக்கு வந்த மாதிரி பண்றீங்க. இப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கலசங்களை தட்டி விடாமலேயே உள்ள வந்துட்டாங்க. அவங்களோட இந்த நடவடிக்கைய பார்த்து ராஜராணியும் அவங்களோட பையங்களும் ரொம்பவே ஷாக் ஆனாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேரும் 10 மணிக்கு எந்திரிச்சப்போ ராஜராணி இப்படி சொன்னாங்க. அட என்னோட மருமகள்களே, நீங்க இன்னும் குளிக்கலையா? இன்னைக்கு நீங்க தான் முதல்ல சமைக்கணும். நீங்க ஒரு ஸ்வீட்டை செய்யணும். போங்க, சீக்கிரம் குளிங்க. ஆனா அத்தை, எங்களுக்கு கரண்டிய பிடிக்க கூட வராது. எங்களுக்கு சாப்பிட தான் தெரியும், செய்ய வராது. எங்க வீட்டுல வேலைக்காரங்க இருக்கிறதுனால அவங்களே எல்லாம் செஞ்சுடுவாங்க. நாங்க கிச்சனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. கண்ணா, வீட்டுல எத்தனை வேலைக்காரங்கள் இருந்தாலும் கூட சாப்பாடை மட்டும் வீட்டு மகாலட்சுமிங்க தான் செய்யணும் கண்ணா. அம்மா சரியா தான் சொல்றாங்க. கல்யாணம் முடிஞ்சதோ முதல் சாப்பாட்டுல ஸ்வீட் பண்றது கலாச்சாரம். எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. அட, எங்க அப்பா ஒருத்தர் போறாதுன்ட்டு இப்ப நீங்களும் தயாராயிட்டீங்களா? லீவ் இட். வா சுனேனா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு நம்ம வெளியில பூலுக்கு போலாம். இன்னைக்கு நாம ஜாலியா ஸ்விம்மிங் செய்யலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டு ஆளுங்களுக்கு முன்னாடி அப்புறம் எல்லா வேலைக்காரங்களுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பூல்ல இறங்கினாங்க. இப்படிப்பட்ட கேடு கெட்ட வேலைகளை பார்த்து ராஜராணிக்கு ரொம்பவே அசிங்கமா இருந்தது. இவங்க என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே வந்திருக்காங்க போல. கடவுளே, இனி எங்க வீட்டு மானம் உங்க கையில தான் இருக்கு. ராஜராணி ரொம்பவே ஆன்மீகமானவங்க. அவங்க சமூக சேவையும் செய்வாங்க. அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு என்ஜிஓ இருக்கு. அதுல நிறைய செலிபிரிட்டிஸும் மெம்பர்ஸ். இப்படியே சில நாட்கள் கடந்தது. மலாய்க்காவும் சுனைனாவும் அவங்களோட வீட்டு பொறுப்புகளை கண்டுக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் எப்பவுமே மேக்கப், பார்லர், பார்ட்டிஸ்ன்னு எப்பவுமே பிஸியா இருந்தாங்க. இந்த ராத்திரி வேளையில இவ்வளோ சின்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எங்க தான் போறீங்க நீங்க? அத்தை, இன்னைக்கு எங்க ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி. நாங்க 2 பேரும் நைட் கிளப்க்கு போறோம். வரத்துக்கு லேட் ஆகும், சரியா? அவங்க 2 பேரும் ஷார்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நைட் கிளப்ல போய் ராத்திரி முழுக்க நல்லா குடிச்சாங்க. அப்புறம் மிட் நைட்ல அவங்கள சில பசங்க ட்ராப் பண்ணாங்க. 2 பேரும் போதையில ஆடிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது ராஜராணி அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க. என்னது இதெல்லாம்? இன்னைக்கு நீங்க எல்லா எல்லைகளும் மீறிட்டீங்க. வீட்டு மருமகள்களா இருந்துட்டு இப்படி எல்லாம் செய்யறது நல்லாவே இல்ல. ஓ அத்தை, நீங்க திரும்ப லெக்சர் கொடுக்காதீங்க ப்ளீஸ். இப்போதானே எங்களால வாழ முடியும். நாங்க இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம உங்களை மாதிரி வயசானதுக்கு அப்புறமா என்ஜாய் பண்ண முடியுமா? அப்போதான் நிக்கிலும் ரோஹித்தும் வந்து அவங்கள பலாருன்னு அரைஞ்சாங்க. இத பார்த்து அக்கா தங்கச்சிகளுக்கு கோபம் வந்து அவங்களும் பலாருன்னு நிக்கிலையும் ரோஹித்தையும் அடிச்சிட்டாங்க. நாங்க இந்த காலத்து பொண்ணுங்க, எங்களுக்கு எப்படி பதில் அடி கொடுக்கணும்ட்டு நல்லாவே தெரியும். இனிமே இப்படி எல்லாம் செய்யாதீங்க.
அப்புறம் 2 பேருமே ஆடியா செஞ்சுக்கிட்டே ரூமுக்குள்ள போனாங்க. இப்படியே காலம் கடந்தது. ஒரு நாள் சுனைனாவும் மலாய்க்காவும் பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதுல சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்ல ரேவ் பார்ட்டி பத்தி இருந்தது. ஓ வாவ், ரேவ் பார்ட்டி! மலாய்க்கா, ஐ அம் சோ எக்ஸைட்டட் யா. நான் இது வரைக்கும் ரேவ் பார்ட்டிஸ் பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன். இன்னைக்கு நாம முதல் தடவையா என்ஜாய் பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ், லைஃப்ல எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் தானே. we will definitely go there. அக்கா தங்கச்சிங்க ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. போலீஸ்க்கு தெரியாம அந்த பார்ட்டில சிகரெட்ஸ், மது, ட்ரக்ஸ்னு வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரியான எல்லாமே இருந்தது. அன்னைக்கு அவங்க 2 பேரும் ட்ரக்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க. இதனால அவங்க 2 பேரும் ஒரு தனி உலகத்துக்கே போயிட்ட மாதிரி ஆயிட்டாங்க. அப்பதான் ஒரு பையன் மலாய்க்காவை தப்பா தொட பார்த்தான். அப்போதான் கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா மலாய்க்காவை தப்பா தொட பார்த்தவன் இறந்து போயிருந்தான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ராஜ்ராணி தன்னோட பையங்களோட ஜெயிலுக்கு வந்தாங்க. அத்தை, நிக்கில், நாங்க யாரையும் நிஜமா கொல்லல, எங்களை காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அத்தை. ஆமா ரோஹித், எங்களை ட்ரஸ்ட் பண்ணு ப்ளீஸ். நாங்க அந்த பார்ட்டிக்கு போய் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டோம். இனிமே நாங்க 2 பேரும் இப்படி பார்ட்டி வாட்டின்னு எங்கேயும் போக மாட்டோம். நீங்க 2 பேரும் தப்ப உணர்ந்துட்டீங்க, அதுவே எனக்கு போதும். ஆகாஷ், இங்க வா. இன்ஸ்பெக்டர், இவங்கள விட்டுடுங்க. சரி மேடம். அட, இவன் உயிரோட இருக்கான்? ஆமா, இதெல்லாம் எங்க பிளான் தான், உங்களை நாங்க சரியாக்குறதுக்கு. இதெல்லாமே அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக தான் ராஜ்ராணியும் அவங்களோட பசங்களும் சேர்ந்து பிளான் பண்ணினாங்க. அவங்க அவங்களோட செல்வாக்க பயன்படுத்தி இப்படிப்பட்ட பார்ட்டிக்கான டிராமாவை போட்டாங்க. இதனால மலாய்க்காக்கும் சுனைனாக்கும் புத்தி வந்தது. இனி அவங்க 2 பேரும் நல்ல மருமகள்களா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. Thanks for watching.